ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கம்பைன்டு சிவில் சர்வீஸ், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் குரூப் 1B அண்ட் குரூப் 1Cக்கான ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி குரூப் 1 பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 வந்து வர 27 ஏப்ரல் மாதம் 27 தான் லாஸ்ட் டேட்டு. அதான் அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பிடிஎஃப்ல, அதாவது இந்த குரூப் 1B அண்ட் Cக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்னென்ன, சிலபஸ் எப்படி இருக்கும், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பேஜ் இருக்கு. 70 பேஜ்ல வள நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நான் பிக் பண்ணி சொல்லிடுறேன். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிடிஎஃபை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போடுறேன். அதையும் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சாலோ அல்லது ஏதாவது டவுட் அப்படின்னாலோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1B சர்வீஸ், குரூப் 1C சர்வீஸ்க்கான போஸ்ட் தான். அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்ற ஒரு போஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜன் சேரிட்டபிள் என்டோவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான போஸ்ட். அண்ட் இன்னொரு குரூப் C எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது டிஓன்னு சொல்லுவாங்க. சிஇஓக்கு அடுத்த போஸ்ட் டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ்ல குரூப் Cக்கான போஸ்ட். ஸோ இந்த ரெண்டு போஸ்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துலாம். ஸோ இதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 23 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் மாசம். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மே மாசம் 22 நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப டிலே பண்ணிட வேணாம். ஏன்னா டிலே பண்ண உங்களுக்கு சர்வர் வந்து ஸ்லோ ஆகிட்டே போயிடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதையும் சொல்லியிருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 12 அப்பதான் வந்து எக்ஸாமினேஷன் டேட் சொல்லியிருக்காங்க. டைம் பாத்தீங்கன்னா ஒரே டைம் தான், மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 hours டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம். மெயின் எக்ஸாமினேஷன் பத்தின அப்டேட் வந்து உங்களுக்கு அப்கமிங்ல அவங்க சொல்லுவாங்க. ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி ரிசல்ட் அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவோம் அப்படின்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளை, எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வெப்சைட் லிங்க் tnpc.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயோ அல்லது tnpc.exams.in அப்படின்ற வெப்சைட்ல போயோ ஃபர்ஸ்ட் ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும். உங்களுடைய பேரு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கேட்பாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரையோ அந்த ஐடியோ வச்சு இந்த எக்ஸாமினேஷனுக்கான லிங்க் அதுல இருக்கும், அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம், அதாவது ஆப்ஷன் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லணும், ஒன்லி செலக்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தா போதும். இல்ல எனக்கு வந்து இந்த டிஓ போஸ்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்லி அப்படின்னு கொடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணா போதும். அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரெண்டையுமே நான் அப்ளை பண்றேன், ரெண்டுத்துக்குமே நான் எழுதுறேன் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா கன்சிடர் ஃபார் போத், செலக்ட் த போத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போத் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள், நீங்க ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய இது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு அப்ளிகேஷன் தனித்தனியா போடுற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து போத் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வார்னிங், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்ளிகேஷன்ல அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட், என்ன வேகன்சின்றதை பார்த்துருவோம். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான போஸ்ட் கோட் இதுதான். அதே மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா 21 வேகன்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. லெவல் 22க்கான சேலரி உங்களுக்கு. ஸோ அந்த லெவல் 22ன்றது எவ்வளவு சேலரி இதை நான் சொல்றேன். டிஓ போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2062 வேகன்சி, 2062 போஸ்ட் கோடு. நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வேகன்சி. ஸோ இந்த ரெண்டு போஸ்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா டோட்டலா 29 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு 6, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் புரியல. ஹையர் செகண்டரி முடிச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு 2 வேகன்சி ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜ் லிமிட்டை பத்தி நம்ம பாத்துருவோம். ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 34, இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட் தான். அதுவே டிஇஓக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கிற வாழ்க்கை இது வந்து 32 வயசு வரையும். அதுவே வந்து டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு, நீங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ அல்லது எலிமெண்டரி ஸ்கூல்லையோ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஐ மீன் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல, எய்டட் ஸ்கூல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட், அதாவது இந்த டிஇஓக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் எலிஜிபிள். நார்மலா அப்ளை பண்றவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட். ஓகேங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஏஜ் லிமிட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில வர்ற எல்லாருக்குமே, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, விடோஸ், இந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட். அதுவே டிஇஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்கன்னா இந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஓ போஸ்ட்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு, இந்த கேட்டகரியில வர்றவங்க, அதாவது ஜென்ரல் கேட்டகரியிலயோ இடபிள்யூஸ்ல வர்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. பட் இந்த பிசி, பிசிஎம் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதுதான் அவங்க மென்ஷனிங் பண்ணியிருக்கிறாங்கோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் என்னென்ன அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்கிறது நம்ம பார்த்துருவோம். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்க கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஆல்சோ டிகிரி இன் பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்ற ஒரு டிகிரியும் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா மஸ்ட் பி ஆக்சுவல் பிராக்டிசிங் அஸ் அன் அட்வொகேட். அட்வொகேட்டா நீங்க மஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இன் கோர்ட் ஆஃப் சிவில் கோர்ட்லயோ அல்லது ஜுடிஷியரி கோர்ட்லயோ வந்து நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு குறையாம நீங்க வந்து அங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க லா முடிச்சிருக்கீங்க பிளஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க, ஐ மீன் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இது போக இது ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா ஆர் மஸ்ட் ஹேவ் சர்வீஸ் நாட் லெஸ் தென் 6 இயர்ஸ் இன் போஸ்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரோ, கிரேட் 1, கிரேட் 2 அல்லது கிரேட் 3, கிரேட் 4ஆவோ அல்லது இன்ஸ்பெக்டராவோ, ஹெட் கிளர்க்காவோ, மேனேஜராவோ, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாவோ இருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் இந்த போஸ்ட்ல ஒரு நாட் லெஸ் தென் 6 இயர்ஸ் ஆர் மோர் தென் 6 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்க லா முடிக்காம வேற டிகிரி முடிச்சுட்டு பிளஸ் இந்த போஸ்ட்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டிஇஓ போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஓப்பன் மார்க்கெட், அதாவது ஓப்பன் கேட்டகரியில அப்ளை பண்றவங்க அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபார் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்த சப்ஜெக்ட்ல மேக்ஸோ, பிசிக்ஸோ, மாஸ்டர் டிகிரி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த கேட்டகரியில நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிஇஓ போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஸ்டடி தமிழ் நீங்க முடிச்சிருக்கணும். பார்ட் 1, பார்ட் 2 இன்டர்மீடியட், ப்ரீ யூனிவர்சிட்டி ஆர் ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆவோ இந்த தமிழ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அப்பவும் நீங்க அப்ளை பண்ணலாம். அது போக பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்ல அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு. அதுவே ஃபார் டீச்சர் கேண்டிடேட்ஸ், நான் ஆல்ரெடி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா, அதாவது செகண்டரியிலயோ அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லயோ நீங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்க, நீங்க இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே டிகிரி ஸ்டாண்டர்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே தமிழ் லாங்குவேஜை நீங்க கோர்ஸா அவங்க முடிச்சிருக்கணும். அது போக பாத்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் லெஸ் தென் 12 இயர்ஸ் இன் ரெகக்னைஸ்டு ஸ்கூல் ஆஃப்டர் அக்யூரிங் டிகிரி. பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 12 இயர்ஸ்க்கு குறையாம நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கணும் ஸ்கூல்ஸ்ல. அப்படி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிட்டையும் மேல நான் சொல்லிட்டேன், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 10th இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை லெவல்ல நீங்க என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர்ஸாவோ அல்லது மாஸ்டர் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே. இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அண்ட் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணிடுங்க மறக்காம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.